விவசாயமா? சரி, கால் வந்துட்டு வரலாம். பேங்கில் லோன் போட்டு தீரணும்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்திருக்கீங்களா யாராவது? அண்ணனா முன்னால் வந்து நின்னுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த இடம் வந்து டாக்குமெண்டெல்லாம் நம்ம சரியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ அதை கொஞ்சம் கைவிட்டு போகக்கூடிய நிலைமையில் உட்காந்துருக்கு. அதை விற்று உனக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுமா? இப்போ உனக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது. கால் வந்துட்டு வா, இந்த கனியை கொண்டு அங்கே போடு, விற்றுட்டு வந்துடுவேன். பிடிச்சிக்கிடுவியா? ஓகே வா. இந்தாப்பா, இந்த கனி அங்கே போய் 40 நாளில் அட்வான்ஸ் ஆயிரும். ஓகே பண்ணி தரேன். அவரை நீ நம்பாத, உன்னையே தேடி ஆள் வரும் போ. அவர் ஒரு சின்ன அட்வான்ஸை கொடுத்து உன்னை மடக்கி வச்சுருவான். பின்ன போய்கிட்டே இருக்கு. போயா, என்னையை நம்பி கொடுங்க. கால் வந்துட்டு வரலாம். வீட்டில் யாருக்கோ ஆப்ரேஷன் நடந்திருக்காங்களா? யாருக்குப்பா? கோயம்புத்தூர் இல்லை, யாருக்கோ ஆப்ரேஷன் சம்மந்தமாக மனது பாதிக்கப்பட்டுச்சாங்களா? யாருக்கு? வாயா, யாருக்கு ஆப்ரேஷன்? அது இல்லை, ஆப்ரேஷன் சம்மந்தமாக உடல்நிலை அறுவை சிகிச்சை சம்மந்தமாக கால் வந்துட்டு வரலாம். கிக் புக் பார்ட்டி உண்டா? விட இல்லை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3½ ஆண்டு காலங்கள் தெய்வ நம்பிக்கையோடு அசையாத எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மகன் நீ. ஆனால் செய்யும் தொழிலை பற்றி எதிர்பாராத நஷ்டமும் மனவேதனையும் அடைந்தவன். இதனால் சில பேர்களை நம்பி கொஞ்சம் பணத்தையும் வாங்கி போட்டு வாழ்க்கையை முன்னேற்றணுங்கிறதுக்காக நீ தொழில் பார்த்த. அதுவும் உனக்கு வேதனையை கொடுத்துச்சு. ஆனால் அடுத்து வங்கியின் மூலமாக கடன் வாங்கி முன்னேறிடலாம்னு நினச்ச. ஆனால் முன்னேறினது உண்மைதான், ஆனால் அந்த கடன் தீரலை. இப்போ இந்த நிலைகளை தெளிவுபடுத்துவதற்கு எனக்கு வழிகாட்டணும். அடுத்து யார்ட்டையும் பணம் வாங்கவா, இல்லாட்ட எதையும் இழந்து வெற்றியாக முடியுமா அப்படிங்கிற ஒரு செய்தி உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. காலில் வந்துட்டு வா. என்ன கேட்குறாரு? பரவாயில்ல, ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது உண்மை தானே? என்னென்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உத்தரவு இருக்குண்ணே. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாடா தம்பி. ஆனந்தம் பரமானந்தம் ஐயப்பன் பேரொளி ஆனந்தம். வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கா? சரி, ஐயப்ப சாமியை கும்பிட்டுருக்கியா? சபரிமலைக்கு போயிருக்கியா? சுவாமியே ஐயப்பா. அப்படியா? சித்திரை 1ஆம் தேதியில் இருந்து உன் வாழ்க்கைக்கு பொருளாதாரம் வந்து சேரும், உன் கடன் தீரும். இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்காப்பா, ஒரு வாரம் கேட்டுக்கா. சொந்த ஊர் கோயம்புத்தூர். நான் கருப்பராயனும் பேச்சி அம்மையும் உனக்கு குலதெய்வம். காளியை வளம் கொண்டு வணங்குவாயாக, ஆனந்தம் பெறுவாய். போயிட்டு வா, வரலாம். கால் வந்துட்டு வரலாம். மண்ணுக்கு மரம் பாரமா, இலை பாரமா, கொடிக்கு காய் பாரம்மா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரம்மா. பையனுக்கு என்னப்பா வேணும்? பொருத்தமுள்ள ஒரு பொண்ணு வந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு இந்த இடம் பிடிக்கிறேன்னு சொல்லி பதில் சொல்லாமல் போயிட்டாங்க. அந்த பொண்ணு மட்டும் கிடச்சிருந்தா அன்றைக்கி உன் குடும்பம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி பொருத்தம் ரஜு பொருத்தமும் பாக்கியஸ்தானம் வலிமையான ஒரு பெண்ணையும் கொண்டு வந்து சித்திரை 20ஆம் தேதிக்கு உட்பட உனக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். கல்யாணம் ஓஹோன்னு நடக்கும். எந்த ஆனந்தமும் உனக்கிட்டு விலகாது, ஆபத்தும் விலகாது. அப்பா ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி ஆயுள் பங்கம்னாலும் வாழ வைக்கிறேன். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமி
எனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை பற்றி அடிக்கடி என் மனம் குழம்பிக்கிட்டே இருக்குது, அதை சரியாக்கி தரணும்னு ஒரு பெண்ணடியாக கேட்குறாளாம். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஓயாமல் மனக்குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காளாம். யாருப்பா அது? இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணியாச்சா? மனநிலைகள் பாதிக்கப்பட்டது யாருக்கு? வரலாம். சிவாய நமவோம், சிவாய நமவோம். என்னம்மா கால் வந்துட்டு வாங்க செல்ல குட்டிகளே. மகாசக்தி ஆனந்தரூபிணி அகிலாண்ட ஈஸ்வரி பிரம்மாண்ட நாயகி ஹம்சவாகினி அங்குங்கும் எனாதபடி நின்று பரலோக நாயகி, வாங்க 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 உட்கார். உன் பேர் என்னடா தம்பி? உன் பேர் என்னம்மா? கோயம்புத்தூர் இருக்குடா. 35 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் கோயம்புத்தூரில் கிடையாது? ஆ சரி. யாரை கட்டி கொடுத்தது? நீங்கள் ரெண்டும் அந்த பக்கம் போங்க, அவளை மட்டும் உட்கார வைங்க. உன் பேர் என்னடா? கிருத்திகா. என்ன படிச்சிருக்க? வாட்? டெக்ஸ்டைல்ஸ் படிச்சிருக்கிறியா? அப்படியா? எத்தனை மதிப்பெண் வாங்கின? How many mark your examination? சரி ஓகே. சரி சரி. தாத்தா கையப்படி பக்கத்தில் வா வா, கண்ணை முடிக்கா. வேறு ஒன்றும் இல்லை, மைண்ட் அப்செட்டு தான் இருக்குது, புரியுதா? இதை குணமாக்கி தரேன். 3 பௌர்ணமிக்கு கூப்பிட்டு வந்துடுங்க, ஜெயிச்சுருவோம். நல்லா இருக்கும். கால் வந்துட்டு வா போ. மன இயக்கம் திசை மாறிவிட்டது, மன சிதைவு. நல்லாக்கி தரேன். சைக்காட்டிக்ஸ் மாத்திரை போடுதாளா? இந்தா ஓகே. நல்லா உங்கள் இடம் பிரச்சனை ஒரு 6 மாதத்தில் தீரும். முதல்ல இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இன்றைக்கி உத்தரவாயிருக்கு, புரியுதா? இந்த வாமா கர்மசாமிக்கு நல்லா வாப்பா. இந்தா புண்ணியமாக இருப்பா. வா மகளே, நல்லா இரு. பெங்களூர் பெங்களூர் கணவன் மனைவி, தலைவன் தலைவி, திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை. காலலாம் திருமண கோலம். கோயம்புத்தூர் பக்கத்தில் அப்படியே போய் உட்காந்துருங்க இருந்த இடத்துல. முருகா என்னப்பா வேணும்? கண்ணை முடிக்காங்க 2 பேரும். உட்காரமா? உட்கார முடியாது. நில்லுக்கா, பெண்ணு கெட்டு போச்சு. கண்ணை முடிக்காங்க. நீ இருக்கிற இடத்துலேருந்து 13 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்கா? அந்த கோயிலுக்கு உள்ளே போய் நான் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால் பல கோடிகளை நியமமாக வச்சு நீ தொழில் பார்த்தது உண்டு. ஆனால் இப்போ ஓராண்டு காலங்கள் நீ பார்க்குற தொழிலில் நஷ்டமும் கடன்களும் மனவேதனையும் அடைந்து துயரமடைந்திருக்கிறாய். இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணமே தவிர எந்த மனிதர்களும் காரணமில்லை. அதனால் இந்த நிலைகள் மாறும். இந்த பிஸ்னஸை மீண்டும் தூக்கி நிறுத்தி உன்னை வாழ வச்சு தரேன். சட்டப்படியே இந்த பிஸ்னஸ் லாக் ஆகணுங்கிற நிலைமை இருக்குது. அதனால் வெற்றியாக்கி தந்தால் போதுமெல்லாம். கால் வந்துட்டு வா. இந்தாப்பா ஜெயிச்சு தரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாருப்பா. இந்தா மகளே, நல்லா அக்கா. அதே பெங்களூர் எல்லை தன்னுடைய தந்தையார் உடல்நிலையை பற்றி வேதனை அடைந்து வந்த மகன்.
தூக்கணா குருவி கூடு தூங்க கண்டார் மனதிலே. உங்கள் அப்பாவுடைய ஆயுளை பற்றி சொல்லணுமா அல்லது தொழிலை பற்றி சொல்லணுமா? தொழில் 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் சரிவும் கடன்களும் மனவேதனையும் நடந்திருக்கும். உற்ற நண்பர்களால் உதவி கிடைக்கும் என்று நினைத்து சில நம்பிக்கை துரோகத்தில் உன்னுடைய பணங்கள் வேஸ்டாகிருக்கும். உண்மையா? அதே மாதிரி மனை வீடு சம்பந்தமான விஷயத்தில் தலையிட்டு அது நிம்மதி அடைய முடியாமல் கைவிட்டு போகுமோங்கிற ஒரு துன்பமும் இருக்குது. என்ன மகளே, ஒன்றுமே சொல்ல மாட்டேக்க, புரியாது. அதனால் இந்த தொழில் நஷ்டத்துக்கு செய்வனைகள் எதுவும் நடக்கலடா, வீணாக குழப்ப வேண்டாம். உன் தந்தையாருடைய என்ன வாயை பிடிக்கிங்க பேச விடாமல் கால் வந்துட்டு வா, தொண்டை பேச முடியல. ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றித்தரேன், மனவேதனைப்பட வேண்டாம். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாரு. சொல்லுடா. பௌர்ணமிக்கு வரும்பொழுது நிலமாலை சாட்டி முக்கணிகள் கொடுத்து சாமிக்கு சரக்கும் வாங்கிட்டு வந்துடு. குழந்தை பாக்கியம் தாரேன், ஜெயிக்கும். நல்லா கர்மசாமிக்கு கல்யாண விஷயமாக கேட்டு வந்தது யார்? வரக்கூடாது, முடிஞ்சதுன்னா முடிஞ்சது தான். திருமண விஷயமாக கேட்டு வந்தது யாருக்குமா திருமணம்? காலை வந்துட்டு வரலாம். யாருக்கோ திருமகளா, அப்பாவுக்கு மருமகளா. இன்னும் ஒரு முறை காலை வந்துட்டு வரலாம். படிச்சிருக்கியா? தமிழ் தெரியுமா? தெரியும். கோர்ட்டில் யாரும் கேஸ் வச்சுருக்கீங்களா? பெங்களூர் என்ன கேஸு? ஓகே. இன்னொரு ஆள் கேஸ் இருக்காரு. உங்களுக்கு என்ன கேஸு? கடை இடம் சம்மந்தமாக, கடை சம்மந்தமாக டிங். இன்னொரு வழக்கு போகணும்னு முடிச்சிருக்காங்களா? அது யார்? இன்னொருத்தர் வழக்கு சம்மந்தமாக வந்திருக்காரு. என்ன வழக்குயா? டைவல்ஸ் சம்மந்தமான விஷயமா? வாழ்க்கை சம்மந்தமான விஷயமா? கோர்ட்டில் உனக்கு எதுவும் கேசிருக்காயா? இல்லை நான் தான் எதுக்கு சொன்னேன்? என்னையா பொண்ணுக்கு சொல்லுங்க. வாட்? உங்கள் எல்லாருடைய மனதையும் நான் புரியுதேன். நல்லா படிச்சிருக்கீங்க, சிறந்த செல்வங்களோடு இருக்கீங்க, உயர்ந்த மரியாதையோடு இருக்கீங்க. யாரும் இங்கே வந்து மரியாதை குறைந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நான் உங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சைக்காலஜியாக உங்களுடைய உள்ளம், நம்ம எவ்வளவோ விஷயம் தெரிஞ்சு எல்லாமே அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி வந்து காற்று கிடக்கிறமே அப்படின்னு சில பேர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அது ஹியூமன் சைக்காலஜி தான். ஆனால் நீங்கள் வந்து வேறு யார்கிட்டையும் காத்திருக்கலை. இந்த உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய தெய்வீக ஸ்தலத்தில் தான் நீங்கள் காத்திருக்கீங்க. இதை நீங்கள் பெருமையும் பாக்கியமாக நினைக்கணுமே தவிர யாருமே பிழையாக நினைக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே புண்ணியம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், இறை சக்தி நம்மளை என்றைக்கும் ஆட்கொள்ளும். எல்லோரும் மனதையும் தெய்வீகமாக்கி மனிதனும் தெய்வமாகலாம்ங்கிற பாதையில் நம்ம நடைபோடுவோம், நல்லா இருப்போம். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிடணும், ரெக்கார்டெலாம் பண்ணக்கூடாது. என்ன எடுத்தாச்சு. ஏம்மா அந்த பொண்ணு கடவுளை நம்புவா.
நான் பேசுறதை கேளுமா. கடவுளை நம்புவா, தெய்வத்தை நம்புவா, அப்பாற்பட்ட சக்தியை நம்புவா. பூசாரி ஜோசியக்காரங்கள்ட்ட அவ்வளவுக்கு ஒன்றும் இணக்கம் கிடையாது. இப்போதைக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ள மங்களகரமான காரியம் நடக்கிறதுக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. 90 நாட்கள் இருக்குது. புரியுதா? சொந்தத்தில் உனக்கு மாப்பிள்ளை இல்லை. மைசூர் எல்லையிலேருந்து ஒரு வரன் கிடைக்கும். பக்கத்தில் வா. பெரிய பொண்ணுக்கு தான் முதல் உத்தரவை சொல்லியிருக்கேன். வெற்றியார் ஆனந்துக்கா ஆன்லைனில் இவளுக்கு ஒரு ஜாதகம் வரும். அது பொருத்தமான திருமணமாக இருக்கும். இந்த மாதமே வந்துடும். அது சித்திரை மாதத்தில் வரும். 2 பிள்ளைகளுக்குமே ஈக்குவலாக அவங்களுக்கு மனக்கோலம் பொருந்தி வந்துருச்சு. அதனால தான் 2 பேருக்கும் சரி. மைசூர் எல்லையிலேருந்து மூத்தவளுக்கு என்ன செய்யும், வரன் வரும்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்த பொண்ணுக்கு ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு ஒரு வரன் வருது. எல்லாமே பொருத்தமானதாகவே இருக்கும். எனக்கு பிடிக்கல, அவனை வெளியே விட்டுரு, வீணாக மாட்டிக்கிட்டு முடிப்பனி. அப்படியா? செப்டம்பர் மாதத்தில் வேலை கிடைக்கும். செப்டம்பர் மாதத்தில் வேலை கிடைக்கும். தைரியமாக இருங்க, நடக்கும். பணம் தந்திருக்கேன், வெற்றி அடைந்துக்கோ. இந்தா சந்தானமாக இருமா, சௌபாக்கியமாக இரு. பொம்பளை பிள்ளை தான் மூத்த பிள்ளைக்கு பிள்ளை பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். அகிலாண்ட ஈஸ்வரின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? அகிலாண்ட ஈஸ்வரின்னு, அன்னை ஆதிபராசக்தியினுடைய பெயர். புரியுதா? 2 வீடு கட்டி வாழ்வாங்க. வெற்றியாருங்க. புண்ணியமடைங்க மக்களே, புண்ணியமடைங்க. போயிட்டு வாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு வரலாம். பணம் விஷயமாக வழக்கு போட்டிங்களா? நீங்கள் போட்டிருக்கீங்களா? உங்களை போட்டிருக்காங்களா? கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. இல்லை, யாரும் இல்லை, ஜாதகத்தில் இல்லை. பஞ்சு போனரை விழுந்து பார்வையும் குழி விழுந்து 2 கெட்ட வேளையிலே கண்டேனே உன்னையடி. வாங்க, வாமா மகளே, வா. பக்கத்தில் உன் பேர் என்ன? என்ன மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? சைக்காட்டிஸ்க்கு மென்டல் டிசீஸ் மாத்திரை சாப்பிட்றாளா? தூங்க மாட்டாளா ஒழுங்கா? அவள் இஷ்டத்துக்கு நம்மளை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுவான். நம்ம சொல்கிறது இவன் மண்டையில் ஏறாது. கண்ணப்படுப்பல. கால் வந்துட்டு வா. உட்கார். இந்த பிள்ளையினுடைய மனநிலைகளை சீர்திருத்தி வாழ வச்சு தாரேன். 2 பௌர்ணமிக்கு இவளை கூட்டு வந்துரு. 2வது பௌர்ணமிக்கு வா, நல்லாயிருவா. இந்த வழக்கில் உங்களுக்கு பணத்தையும் வாங்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. ஒரு சிறந்த ஆண் துணை இல்லாத குடும்பம் போல வேதனை அடைந்து இருக்கிய. வாமா வா. உங்களை ஏமாற்றத்துக்கு ஒரு கூட்டம் காத்திருக்கு. அவங்கள உங்கள் பக்கத்திலே வரவிடாமல் உங்களை காப்பாற்றி ஜெயிச்சு தரேன். புரியுதா? அங்காள ஈஸ்வரின்னு ஒரு அம்மா உன் குடும்பத்தை காப்பாற்றும் தெய்வமாக இருப்பா. வெற்றியாக்கி தரேன். நல்லா இரு. வா, பக்கத்தில் வா. பராசக்தி ஆயிரு. நல்லா போய்ட்டு வா. கர்மசாமி கல்யாணம் முடித்து நான் பிரிஞ்சு இருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு ஒருத்தன் கேட்கானே. யாருப்பா அது? மனம் முடித்து பிரிந்து இருக்கிறது யாரு? யாருமா? உன் வீட்டுக்காரரா? பிரிஞ்சிருக்காரா? அப்படியாப்பா? பகையாக இருக்காரா? வேலைக்கு போயிருக்காரா? நீங்களும் மலையாளம் கொஞ்சம் வரையுது. ஓ, காலன்ட்டு உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? இங்கே உண்மை தான் வரும். நெஞ்சு வலிக்கலாம், உண்மை தான் வரும். டீ தான், தண்ணி பெண்ணி தாங்க. அடுத்து நீயும் உன் பிள்ளைங்க வந்துடுங்க. என்ன? வா. ஏன் வருத்தப்படுத?
என் பக்கத்தில் வந்து அழக்கூடாது யாரும், தெரியுமா உனக்கு? தமிழ் தெரியுமா உனக்கு? இங்கே வந்தால் யாரும் அழக்கூடாது, சந்தோஷமாக தான் இருக்கணும். என்ன அங்கே நெல் கூப்பிட்றேன், பயப்படாமல் நெல். அவன் வந்து சரி 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 இந்த பிள்ளை ஐயா என்ன பண்ணணும்? யூடியூப் ஆஃப் பண்ணுப்பா செல்லக்குட்டி.